மரியாதை. இந்த ஒரு வார்த்தை நிறைய பேரின் வாழ்க்கையில் அதிகமாக தேடப்படும் ஒன்று. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நல்லவனா இருந்தா போதும், நான் யாரையும் ஏமாற்றலனா போதும், நான் எல்லோருக்கும் உதவி பண்ணினா போதும், அப்புறம் உலகம் தானா என்ன மதிச்சிடும்னு. ஆனா வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. மரியாதை நீ கேட்டு வாங்குற விஷயம் இல்லை, நீ சண்டை போட்டு வாங்குற விஷயம் இல்லை, நீ கெஞ்சிக்கொண்டு பெறும் விஷயமும் இல்லை. மரியாதை நீ வாழும் விதத்தால மெதுவா உருவாகிற விஷயம். நீ யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கறாய், யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாய், எதுக்கு நோ சொல்றாய், எதுக்கு அமைதியா இருக்கிறாய், இந்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உன் மதிப்பை உருவாக்குது. நல்லவன் வர்சஸ் மதிப்புள்ளவன். நல்லவனா இருப்பது தப்பில்லை, ஆனா நல்லவனா இருப்பது மட்டும் போதுமானதா? ஒரு நல்லவன் எல்லோருக்கும் கிடைக்கிறவன், ஒரு மதிப்புள்ளவன் எல்லோருக்கும் கிடைக்க மாட்டான். நல்லவன் யாரு கூப்பிட்டாலும் போயிடுவான். மதிப்புள்ளவன் எங்க போகணும் எங்க போக வேண்டாம்னு தீர்மானிப்பான். நல்லவன் எல்லாருடைய பிரச்சனையையும் தன் தோளில் சுமப்பான். மதிப்புள்ளவன் எந்த சுமை தன்னுடையது எந்த சுமை தன்னுடையது இல்லைன்னு தெரிந்து நடப்பான். இந்த வேறுபாட்டை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் உன் வாழ்க்கையில் மரியாதை வராது. விதி 1. உன் வாழ்க்கை ஒரு ஓப்பன் டைரி இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லோருக்கும் சொல்லணும்னு ஒரு கட்டாயமே இல்லை. உன் கஷ்டம், உன் பயம், உன் குடும்ப பிரச்சனை, உன் ஃபியூச்சர் பிளான், உன் கனவுகள், இவையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்தா அது க்ளோஸ்னஸ் கிடையாது, அது எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர் வந்தா மரியாதை மெதுவா கரைந்து போகும். சில பேர் உன் கதையை சிம்பத்தீப்பாக கேட்பாங்க, சில பேர் கம்பேரிசன் பண்ண கேட்பாங்க, சில பேர் உன் வாழ்க்கையை என்டர்டெயின்மெண்ட்டா எடுத்துப்பாங்க. அதனால்தான் சில விஷயங்கள் உன் மனசுக்குள்ளேயே பத்திரமாக இருக்கணும். மௌனம் பலவீனம் கிடையாது, மௌனம் ஒரு பாதுகாப்பு. விதி 2. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது கேட்டாலே உடனே சரி பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க. அது கைண்ட்னஸ் இல்ல, அது ஃபியர். பீப்புள இழக்கக்கூடாதுன்னு ஃபியர், டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேணும்னு ஃபியர். உடனே எஸ் சொல்றவன உலகம் மதிக்காது, பயன்படுத்தும். அதுக்காக எல்லாவற்றுக்கும் நோ சொல்ல வேண்டாம், ஆனா நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லும் தைரியம் இருக்கணும். டிலே பண்ண தெரிஞ்சவன் கண்ட்ரோல்ல இருக்கிறவன், கண்ட்ரோல்ல இருக்கிறவனைத்தான் உலகம் மதிக்கும். விதி 3. நேரம். பணம் திரும்ப வரலாம், டைம் திரும்ப வராது. உன் நேரத்தை யாருக்கு கொடுக்கிறாய்னு பார்த்துதான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும்னு முடிவாகுது. தேவையில்லாத கால்கள், பர்பஸ் இல்லாத சந்திப்புகள், எல்லோருக்கும் எமோஷனல் சப்போர்ட், இதெல்லாம் உன்னை நல்லவனாக காட்டும், ஆனா உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு போகாது. நேரத்தை வீணாக்குறவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன் நேரம் லிமிட்டடா இருக்கும்போதுதான் உன் பிரசன்ஸுக்கு வேல்யூ வரும். விதி 4. யாராவது உன்னை தவறா புரிஞ்சா உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ஓடாது. எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை புரிந்துக்க தயாரா இல்லாதவர்களுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் பயன் கிடையாது. நீ ஜஸ்டிஃபை பண்ண உன் அத்தாரிட்டி குறையும். அமைதியாயிரு. உன் கேரக்டர், உன் கன்சிஸ்டன்சி, உன் ஆக்ஷன்ஸ், அவையே உன் எக்ஸ்பிளனேஷன். விதி 5. எல்லோருக்கும் உன் நேரமும் உன் கவனமும் உன் உணர்ச்சியும் ஃப்ரீயா கிடைக்க ஆரம்பிச்சா உன் வேல்யூ குறைந்துவிடும். சோஷியல் மீடியால ஓவர் ஷேரிங், எல்லாருக்கும் பர்சனல் அப்டேட், எல்லாருக்கும் எமோஷனல் அவைலபிலிட்டி, இதெல்லாம் க்ளோஸ்னஸ் இல்லை, பவுண்டரி இல்லாமை. பவுண்டரி குறைஞ்சாதான் கியூரியாசிட்டி அதிகரிக்கும், கியூரியாசிட்டி அதிகரிச்சாதான் ரெஸ்பெக்ட் வரும். பவுண்டரி வைக்கிறது ரூடாகிறதுக்காக இல்ல, பவுண்டரி வைக்கிறது உன்னை தனிமைப்படுத்தவும் இல்லை, பவுண்டரி வைக்கிறது உன்னை மதிப்புள்ள மனிதனா மாற்ற. நீ எல்லோரிடமும் தள்ளி நிற்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் மதிப்பு தானாக உயரும். நீ சத்தமா பேச வேண்டாம், அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அமைதியாயிரு, ஆனா உறுதியாயிரு, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்படி பயனுள்ள வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்தினா புதிய வீடியோ எதுவும் மிஸ் ஆகாது. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.